இங்க வீட்டுல வானதி கிட்ட எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. ஆனா வானதி மனசு மாறின மாதிரியே தெரியல. இங்க பாருடி, இவ மாறின மாதிரியே தெரியல. உன் அண்ணன் மகன் அதான் அந்த சந்தோஷ் பைய, அவனை வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு. உங்க அண்ணன் கிட்ட எல்லா விவரத்தையும் போன்ல சொல்லு. அவன் நாளைக்கே பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதியோட அப்பா சொன்னதும் வானதி அப்பதான் எதுக்கு எதுக்கு அவனை வர சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இங்க வானதி கேட்கவும், ஆமாடி வேற என்ன பண்றது, எங்க அண்ணன் ஏற்கனவே உன்னை எப்ப கட்டி கொடுப்பன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. நானும் சரி இப்ப அப்ப ஏதோ காலேஜ் படிக்கிறேன்னு சொல்லி நானும் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா நீ தான் அடங்காம திரியிறியே, நாங்க என்ன சொன்னாலும் கேட்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல திரியிற. அப்ப இதுக்கு மேல எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல உன்னையே எங்களுக்கு கட்டி கொடுக்க விருப்பம் கிடையாது. அதுவா ஒரு குடும்பம் ஆடி பாரு, வீட்டுக்கு வந்து எப்படி பேசிட்டு போறானுங்கன்னு அப்படின்னு சொல்லி இங்க வானதியோட அம்மா சொன்னதும், இங்க பாருங்க நீங்க என்னதான் யாரதான் கூட்டிட்டு வந்தாலும் நான் பாண்டி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானதி பேசினதும், இங்க பாரு வானதி, உங்ககிட்ட ரொம்ப நல்ல விதமா சொல்றேன், நீ பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது. அந்த குடும்பம் உனக்கு செட் ஆகாது. நமக்குன்னு சில கௌரவம் இருக்கு, அதெல்லாம் மான மரியாதை இல்லாத குடும்பம். அந்த குடும்பத்துல உன்னை கட்டி கொடுத்துட்டு நாங்க எந்நேரமும் திக்குன்னு உன்னை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இங்க பாருடி, உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி நாளைக்கே வர சொல்லு அப்படின்னு சொல்லி இங்க வானதி அப்பா சொல்லவும், இங்க பாருங்க நீங்க இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லி வானதி சொன்னதும், என்னது வீட்டை விட்டு ஓடி போயிருவேன் அப்படின்னு சொல்லி வானதி அப்பா பார்த்தா வேகமா கிச்சனுக்குள்ள போறாரு. அங்கிருந்து மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வந்து நடு வீட்டுக்குள்ள நின்று மண்ணெண்ணையை பார்த்தா மேல ஊத்திக்கிறாரு. இங்க பாரு வானதி, உன்கிட்ட நான் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க, நீ அந்த பயலை கல்யாணம் பண்ணிக்கிற கூடாது. அது குடும்பமே கிடையாது, சரியான கேடுகட்ட குடும்பம். அவன் அப்ப ஏற்கனவே ஜெயில போய் உட்காந்துட்டு வந்தவன். இப்ப வீட்டுக்கு ஒருத்தி புதுசா வந்திருக்காளே, அவளும் இன்னும் கொஞ்ச நாள் தான் அந்த வீட்டுல இருப்பா. அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு ஓடி போயிருவா. அந்த குடும்பம் உனக்கு சரிப்பட்டு வராது. நமக்கு ஏத்த குடும்பம் அந்த குடும்பம் கிடையாது. நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு இப்ப சம்மதிக்கலைன்னு வை, இப்படியே தீப்பெட்டியை பொருத்தி கொளுத்தி நான் அப்படியே செத்து போயிடுவேன். நான் செத்து போனதுக்கு அப்புறம் நீ எவட வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்க, யார் வீட்டுல வேணா போய் இருந்துக்க அப்படின்னு சொல்லி வானதி அப்பா மிரட்டினதும் இங்க வானதி அம்மா பார்த்து அழுக ஆரம்பிச்சுறாங்க. ஏங்க அவளுக்காக நீங்க எங்க சாகணும், எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க சாகணும் முடிவு பண்ணிட்டீங்களா? இங்க பாருடி, பெத்த அப்பே உசுர விடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இதுக்கு மேல உனக்கு அந்த பாண்டி அவன் அப்படி என்னடி உனக்கு பண்ணிக்கிட்டான்? அவனை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. உன்னை இத்தனை வருஷமா பெத்து வளர்த்து ஆளாக்கி கட்டி கொடுக்கணும், எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களை விட உனக்கு அவன் முக்கியமா போயிட்டாள். உன் காலில் விழுந்து கேட்கிறேன் வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதி அம்மா காலில் விழுக ஆரம்பிச்சிடறாங்க. இங்க வானதி அப்பா மண்ணெண்ணெய் ஊத்தி நின்றுகிட்டு இருக்காரு. வானதிக்கு என்ன பண்றதுனே தெரியல, அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பாரு வானதி, உன் நல்லதுக்காகத்தான் நாங்க சொல்றோம். நாங்க சொல்றத கொஞ்சம் கவனமா கேளு. அந்த குடும்பம் நமக்கு ஒத்து வராது. அந்த குடும்பத்தை பத்தி ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் விசாரிச்சாலும் சரி ஒரே விதமா தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த குடும்பம் எடுத்து வச்சிருக்கிற பேர் அப்படி. அதெல்லாம் ஒரு வீடாடி பார்க்க கந்தல் கோலமா இருக்கு. இப்படிப்பட்ட வீட்லயும் அப்படிப்பட்ட ஆட்கள் மத்தியிலையும் உன்னை கட்டி கொடுக்க எங்களுக்கு ஒரு துளி கூட விருப்பம் கிடையாது வானதி. என் அண்ணன் என் சந்தோஷம் நல்லா தான் இருக்கான். இப்ப கூட வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான். கை நிறைய சம்பளம் வாங்குவேன். எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துல உன்னை நான் கட்டி கொடுக்குறேன்டி, வேணாண்டி, நாங்க சொல்றதை கேளடி அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா வானதி அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. வானதி எதுவுமே பேசாம அமைதி ஆயிராங்க. சரிடி, நம்ம பிள்ளை சொன்னா கேட்டுக்கிறவா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா வானதி அப்பாவும் பார்த்தா உள்ள போயிறாரு. வானதி ரூமுக்குள்ள போய் அழுதுகிட்டே இருக்காங்க. மறுநாள் காலையில ஆயிருது. வானதியை பொண்ணு பாக்குறதுக்காக இங்க வானதியோடைய அம்மாவோடைய அண்ணன் குடும்பம் எல்லாரும் வந்திருக்காங்க. என்ன திடீர்னு ஒரேதான் போன் பண்ணி பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லிட்டு திடுதுப்பு நீ சொன்னதுனால எதுவும் ஏற்பாடு பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட மாமா சொன்னதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே, காலேஜ் இவளுக்கு இந்த மாசத்தோட முடியுது. அதை நாங்களாம் நேற்று ராத்திரி தான் பேசினோம். சரி எதுக்கு நல்ல விஷயத்தை தள்ளி போடுவானே அப்படின்னு சொல்லி அதான் உன்னை நான் பொண்ணு பார்க்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி வானதியோட அம்மா சொன்னதும், சரி எல்லாம் நல்லதுக்கு தான், நான் உன்கிட்ட எப்பவோ கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன் வானதி எப்போ என் வீட்டுக்கு மருமகளை அனுப்ப போறேன்னு. நீயே ஃபோன் பண்ணி வர சொன்னதுக்கு அப்புறம் என்ன, சரி ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சுக்கிருவோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதியோட மாமா சொல்லவும், அப்பதான் வானதியோட அப்பா, மச்சான் அதெல்லாம் வேணாம், நம்ம நேரா கல்யாணமே வச்சுக்கிருவோம். கல்யாணத்துக்கு முத நாள் ராத்திரி நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில கல்யாணத்தை வச்சுக்கிறோம், அப்படியே முடிச்சுக்கிறோம். என்னன்னு ஒரு 2 வாரத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி எல்லா ஏற்பாடையும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட அப்பா சொன்னதும், என்ன மச்சான் இவ்வளவு வேகமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, உங்களால எல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா வானதியோட மாமா கேட்டதும், அதெல்லாம் பாத்துக்கலாம் மச்சான், என் பிள்ளைக்கு மிஞ்சி என்ன, என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். உனக்கு தெரியும் என் மகளுக்கு நான் என்னென்ன பண்ணுவேன்னு. அதுக்கப்புறம் என்ன, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை 2 வாரத்துக்குள்ளே முடிக்கிற வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்பா வானதி மாமா எல்லாரும் பேசி முடிச்சிடுறாங்க.
சரி பொண்ணை பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வானதியோட மாமா சொன்னதும், அதுக்கு என்னன்னே ஓ வீட்டு மருமக வானதி காஃபி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வானதியோட அம்மா சொன்னதும் வானதியும் பார்த்தா காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. வானதி முகத்தில் சந்தோஷமே இல்லை. என்ன என் மருமக முகம் ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி மாமா கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே, காலேஜ் முடிய போகிறதுனால அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதுன்னு நினச்சி அதை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி வானதி அம்மா அப்படியே பேச்ச மாற்றவும், ஓ அப்படியா, சரி 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 கேலண்டர் எடுத்துட்டு வாங்க, ஒரு நல்ல நாளாக பார்த்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வானதி மாமா பார்த்தா கல்யாணத்துக்கு நாள் குறிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ தான் வானதி அம்மா அப்பா எல்லாரும் பேசி இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிடுறாங்க. இதை வானதி கேட்டுட்டு ரொம்ப அழுகுறாங்க. ரூமுக்குள்ளே போய் உட்காந்துட்டு, என்ன இவங்க 2 வாரத்துக்குள்ளே கல்யாணன்றாங்க, நம்ம எதுவும் முடிவு பண்ணாலும் செத்து போயிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஒருவேளை நம்ம ஏதாவது போய் அப்பா ஏதாவது பண்ணிக்கிட்டாருன்னா அப்புறம் என்ன பண்ணுறது, என்னதான் பண்றது, பாண்டியும் இப்படி பண்ணிட்டு போறான். வானதி அழுதுகிட்டே இருக்காங்க. சரி இதை விட்டா வேற வழி இல்லை, நம்ம பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பாண்டியனுக்கு ஃபோன் பண்றாங்க. இங்கே வானதி கிட்ட இருந்து ஃபோன் வரவும் ரொம்ப நேரம் பார்த்தா பாண்டி ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. கடைசியில் பார்த்தா, என்னடி எதுக்கு இப்போ, மணி என்னன்னு தெரியுமா, மணி 2 மணி, எதுக்கு இப்போ ஃபோன் பண்ண அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், பாண்டி எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லவும், தூக்கம் வரமாட்டேங்குதுன்னா அதுக்காண்டி எனக்கு எதுக்கு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், இங்கே பாரு பாண்டி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா, என்னைய பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க என்னுடைய மாமா பையன், அவனுக்கு என்னைய பேசி முடிச்சுட்டாங்க, இன்னும் 2 வாரத்தில் கல்யாணம், அதை சொல்கிறதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்னை வீட்டில் ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுறாங்கடா, அப்பா தலையில் மண்ணெண்ணெயெல்லாம் ஊற்றிட்டு தீப்பெட்டியை பொருதி செத்து போயிடுவேன் மிரட்டுறாரு. எங்கள் அம்மா என் காலில் விழுந்து கழுதறி அழுகுறாங்க, என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல, என்னால் உன்னைய மறக்க முடியாதுடா, உனக்கே தெரியும் எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குன்னு, எங்கள் அப்பா அம்மா முன்னாடியே உன்கிட்ட நான் பேசுவேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னவேனா, என்னால் என்னடா பண்ண முடியும், ஏதாவது பண்ணுடா பாண்டி, உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா வானதி அழுகவும், அப்போ தான் பாத்ரூம் போகிறதுக்காண்டி நிலா எந்திரிச்சு வராங்க. என்ன பாண்டி தூங்கலையா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை வானதி ஃபோன் பண்ணா, என்ன உங்களுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லை அவளை பொண்ணு பார்க்க வந்தாங்களாம், அவளுடைய மாமா பையனை பேசி முடிச்சிட்டாங்களாம், 2 வாரத்தில் கல்யாணமா அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், என்ன பாண்டி சொல்றீங்க, 2 வாரத்தில் கல்யாணமா, ஏன் உங்க வீட்டில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்களை காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுமே ஏன் இப்படி அவசரமா முடிவெடுக்கிறாங்க, ஏற்கனவே சேரன் அண்ணா விஷயத்துலையும் இப்படிதான் நடந்துச்சு, பாண்டி உங்க விஷயத்துலையும் இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்க, இல்லைன்னா நாளைக்கு வானதி வீட்டுக்கு நம்ம போய் நேரடியாக எல்லாரும் போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நிலா சொன்னதும், சரிங்க காலையில் வானதி வீட்டுக்கு எல்லாரும் போய் வானதியை பொண்ணு கேட்போம் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும், சரிங்க கண்டிப்பாக போவோம், போய் வானதி வீட்டில் எல்லாரும் பேசி ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.